துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், என் துணையாக நீரொருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்த்தீரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்த்தீரே. இயேசுவே. கண்களை மூடி உலகத்துடைய ஆழத்தில் நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. இயேசுவே. கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து உலகத்துடைய நான் தவறும் போது எனக்காய் தவிப்பவர் நீரே. நான் குழம்பும் போது குரல் கொடுப்பவரும் நீரே. நான் தவறும் போது எனக்காய் தவிப்பவர் நீரே. நான் குழம்பும் போது குரல் கொடுப்பவரும் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. அழைத்தவர் நீரே,
நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீர். உணர்ந்தது நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. அடுத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்த்தீர். அடுத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்த்தீரே. இயேசுவே, இயேசுவே, என்னம்மாவும் நீரே, என்னப்பாவும் நீரே, என் ஆத்ம நேசம் நீரல்லோ. என்னம்மாவும் என்னப்பாவும் நீரே, என் இதயத் துடிப்பும் நீரல்லோ. எத்தனை பேர் இந்த காலை வேளையில உண்மையா அவரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க மாத்திரம் உங்க சத்தத்தை உயர்த்தி என்னம்மாவும் நீரே, என்னப்பாவும் நீரே, என் ஆத்ம நேசம் நீரல்லோ. என்னம்மாவும் என்னப்பாவும் நீரே, என் இதயத் துடிப்பும். Oh, one more time, let's sing. என்னம்மாவும் நீரே, என்னப்பாவும் நீரே, என் ஆத்ம நேசம் நீரல்லோ. என்னம்மாவும் என்னப்பாவும் நீரே, என் இதயத் துடிப்பும் நீரல்லோ. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் எத்தனை பேர் உங்க சத்தத்தை உயர்த்தி உங்க தேவனாகிய கர்த்தர் இயேசுவே
ஆதாரம் நீதானையா, இன்னாதாரம் நீதானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீதானையா. என் காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீதானையா. ஆதாரம் நீதானையா, இன்னாதாரம் நீதானையா. உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து ஆதாரம் நீதானையா, இன்னாதாரம் நீதானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீதானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர,
இயேசுவே உம் ராஜ்யம்
இயேசுவே உம் ராஜ்யம் வரணும், ராஜ்யம் வரணும். இயேசையா ராஜ்யம், ராஜ்யம் வரணும், ராஜ்யம் வரணும். இயேசுவே உம் ராஜ்யம், ராஜ்யம் வரணும் ஆண்டவரே, ராஜ்யம் வரணும். இயேசுவே உம் ராஜ்யம் நீர் வந்தால் ஆண்டவரே, நீர் வந்தால் கண்ணீரும் வனாந்திரமும் வட்டாந்தரையும். ஆகார் தனியே வனாந்தரத்துல நடக்கும்போது அது வெறும் வனாந்தரம் தான், அது வெறும் அது வெறும் தனி இல்லாத ஒரு இடம் தான், ஒரு சூழல் தான். நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆபிரகாம் போன் அனுப்பி விட்டுட்டான். அவன் கொடுத்த சாப்பாடு வழியில தீர்ந்து போச்சு. எப்படிங்கம்மா நீங்க இருக்கும்போது நான் எப்படி எஜமான்ல கல்யாணம் பண்றதுன்னு ஒருவேளை ஆகார் கேட்டதுமா சாரே, இந்த காலத்துலயும் உனக்கு ஒரு பிரச்சனை வராது, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்ல சாரா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி, இதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது. அது பெரிய பாலை, அங்க ஒரு சொட்டு தண்ணி. ஐயோ இந்த வனாந்தரத்துல நீ ஏன் அலறேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நீ ஏன் இப்படி தனியா வந்துட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் அழுத போது அத்தனை பேருக்கு தெரியும், நம்ம பாடின மாதிரி நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீர் ஒருத்தர் மாத்திரதான், வேற யாரும். யோ உனக்கு என்னாச்சுன்னு வேணா உதட்டளவுல வேணா என்னை பார்த்து கேட்கலாம், உள்ளத்தளவுல என்னை பார்த்து கேட்கவும் நீ அழாதேன்னு சொல்லணும். சொல்லிட்டு நீ அழாதேன்னு சொல்லிட்டு போறவர் அல்ல. உன்னை எது அழ வச்சுச்சோ, உன்னை எது புலம்ப வச்சுச்சோ, உன்னை எது வாழ்க்கை போதும் செத்தலாம்னு நினைக்க வச்சுச்சோ, அந்த பிரச்சனையை உன்னை விட்டு எடுத்து போடுகிறவராகிய நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். நானே உன் தேவனாகிய கர்த்தர். ராஜ்யம் வரணும், இயேசுயா உம் ராஜ்யம். கூப்பிடு, உண்மை கூப்பிடு. ராஜ்யம் வரணும், இயேசுவே உம் ராஜ்யம், ராஜ்யம் ராஜ்யம் வரணும் ஆண்டவரே, ராஜ்யம் வரணும். இயேசுவே உம் ராஜ்யம் நீர் வந்தால் கண்ணீரும் களிப்பாய் மாறிடும், வனாந்திரமும் வட்டாந்தரையும் செழிப்பாய் மாறிடும். நீர் வந்தால் கண்ணீரும்
சமூகத்துல நம்ம அப்படியே உட்கார்ந்து ஹalleluya, அவர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்காக செயல்படுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. இந்த காலம் ஒருவேளை நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு காலம் ரொம்ப ரொம்ப பொல்லாதது. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சின்ன சின்ன தேவைகளை சந்திக்கிறதுக்கு கூட ரொம்ப பெரிய பிரயாசம் பட வேண்டிய ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு நீங்களும் மாத்திரமல்ல, முழு உலகமும் அதிலே இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் ஒரு பக்கம் இந்த COVID-19 ஒரு பேண்டமிக்கான ஒரு சிச்சுவேஷன், இன்னொரு பக்கம் அது மறுபடியும் உருமாறி வேற வடிவங்கள்ல மறுபடியும் ஜனங்களை தாக்குகிற கொடூரம், கொத்தா ஜனங்கள் மடிகிற தீவிரம், அதிநிமித்தம் உலகம் முழுவதும், இது ஏதோ நாம வாழ்ற நாட்டுல மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கைக்கே ரொம்ப பெரிய கஷ்டத்தை படுகிற சூழ்நிலை. ஒரு சின்ன ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கு கூட ரொம்ப பெரிய பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டத்துல கட்டாயத்துல இன்னைக்கு உலகம் முழுவதும். ஒரு பக்கம் ஒரு சில நாடுகள்ல மழையே இல்லை, ஒரு பக்கம் பயங்கரமான மழையே இல்லாதனால ஒரு பக்கம் பெரிய பஞ்சம், ஒரு பக்கம் அதிகமான மழையினால விளைச்சல்கள் அனைத்தும் சேதமடைந்து அதிநிமித்தம் பெரிய பாடுகள், போராட்டங்கள், வேலை இல்லை. எவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான பேரை வேலைக்கு வச்சிருக்கிறவங்க கூட கொத்தா ஜனங்களை வேலையை விட்டு நீக்குகிற அபாயம். என்ன ஆர்டர் இல்லை. எவ்வளவுதான் நீங்களும் உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்களும் தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபித்துக் கொண்டே இருந்தாலும், இன்னொரு பக்கம் கடைசி காலத்துல நிறைவேறியே ஆக வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு உலகத்துல, ஒரு காலகட்டத்துல நீங்களும் இன்னைக்கு இருந்தாலும், உலகம் முழுவதுமே எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருந்தாலும், நாம வாழ்ற இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நமக்கு இருந்தாலும், ஒருவேளை நம்ம தெருவில் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒருவேளை வாழ்க்கைக்காக போராடி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும், இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினபடி ஒரு இருள் பூமியும் ஒரு காரில் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உண்மை கர்த்தர் உதிப்பார். அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் எழுந்தருளி காரியங்களை நடத்துவார். எத்தனை பேர் கைகளை தட்டி அவர் எனக்காக உங்களுக்காக எழுந்தருள்வார்? ஹalleluya. அவருடைய ஜனத்திற்காக அவர் கண்டிப்பா எழுந்தருளி ஏதாவது செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. அந்த ஏதாவது ஏதோ மாதிரி இருக்காது. அந்த ஏதாவது எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி எனக்காக நாம போன வாரம் தான் பார்த்தோம். நாம ரொம்ப ஸ்பெஷல், நாம இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நாம ஆராதிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்காக எழும்பி செயல்படுகிற காலகட்டம் இருக்கு பாருங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காக எழும்புகிற தருணங்கள். நோவா ஒருவேளை அந்த பேழையை கட்டும்போது கர்த்தர் நோவாவோடு கூட தான் இருந்தார். நோவாவை பார்த்து எல்லாரும் பைத்தியம்னு சொல்லும் போதும் கர்த்தர் நோவாவோடு கூட தான் இருந்தார். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தபோது நோவாவுக்காக தேவன் எழுந்தருளி எல்லா ஜனங்களும் அழிந்து நோவாவை மாத்திரம் உயிரோடு கூட காத்தாருப்பாங்க. அந்த மாதிரி நமக்காக நம்மோடு கூடவே இருக்கிறவர், நமக்காக எழுந்தருளுகிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அந்த நம்புறீங்க? அவர் நமக்காக நிச்சயமாகவே செயல்படுகிற தேவனாகவே. ஹalleluya. என்னாகமத்தோட புத்தகத்தினுடைய 10ஆம் அதிகாரம் 35, 36 ஆகிய வசனங்கள் நமக்கு பரிச்சயமான, நான் உங்களிடத்துல முன்னமே பேசி இருக்கிற என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை நீங்க பாருங்க. The book of Numbers chapter number 10 verses 35 and 36. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும் போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவார். ஹalleluya. என்னாகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 35, 36 ஆகிய வசனங்கள். கர்த்தாவே எழுந்தருளும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அந்த ஜெபத்துக்கு ஒரு ஆமென் சொல்றீங்க? கர்த்தாவே. ஹalleluya. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட ஜெபம், கர்த்தாவே எழுந்தருளும். நான் சொல்றதை கேளுங்க. உங்களை அழிக்கும்படிக்கு, உங்களை நிர்மூலமாக்கும்படிக்கு உங்களோட வாழ்க்கையில சத்துருக்கள் எழும்பி வரும்போது, பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களை முடக்கி உட்கார வைக்க முயற்சி செய்யும் போது, மோசே மாதிரி நீங்களும் கர்த்தாவே எனக்காக எழுந்தருளும் அப்படின்னு நீங்க கூப்பிடுவீங்கன்னா, உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார்.
அவர் உங்களுக்காக எழுந்தருளும் போது அதுவரைக்கும் உங்களோடு கூட யுத்தம் பண்ணின அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாய் மாறிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. நாம் ஆராதிக்கிறவர் தம்முடைய ஜனங்களுக்காக எழுந்தருளுகிறார். அவர் கண்டிருந்தும் காணாதவர் அல்ல, காதிருந்தும் கேட்க முடியாதவர் அல்ல, கால்கள் இருந்தும் அவர் நடக்க முடியாமல் தூக்கி சுமக்கப்படுகிற தேவன் அல்ல. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவிக்கிறவர். அவருடைய ரத்தம் இன்றைக்கும் அதிகாரம் உள்ளதாய் வல்லமை உள்ளதாய் எப்படிப்பட்ட கடுமையான சாபத்தினுடைய முதுகெலும்பையும் நொறுக்கக்கூடியதாய் சத்துருடைய எவ்வளவு பெரிய அஸ்திபாரங்களை தகர்க்கக்கூடியதாய் சாத்தானுடைய வல்லமைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அது குறைந்து போகல, அது குன்றி போகல, அவர் மாறி போகல. அவர் மரித்தார், அவரை கல்லறையில வச்சு அடைச்சாங்க உண்மைதான். ஆனா அதோட கதை முடிஞ்சு போகல. நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் உயிரோடு எழுந்தருளினார். அவர் இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு அதுவரைக்கும் நம்மோடு கூட போராடின அத்தனை பிரச்சனைகளும் ஒன்றும் இல்லாம இல் பொருளாக மாறி போங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. நான் சொல்றத தைரியமா நம்புங்க. உங்க வாழ்க்கைங்கிற வழக்கை யாருமே எடுத்து வாதாட முன் வராத போது, உங்க வாழ்க்கைங்கிற வழக்கை யாருமே எடுத்து வாதாட முன் வராத போது உங்களுக்காக வாதாடுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வாதாடின எந்த வழக்கும் தோத்து போனதா சரித்திரமே இல்லை. அவர் யாருக்காக எழுந்தருளி வழக்காடினாரோ அவர் அத்தனை பேரும் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைந்தே தீர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற பிரச்சனையை நானாச்சுன்னு சொல்லி யாருமே எழுதி வழக்காட முன் வரலைனாலும் நீங்க கூப்பிட்டா உங்க வாழ்க்கையில இருக்கிற வழக்க எழுதி உங்களுக்காக வழக்காடும்படிக்கு உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்காக எழுந்தருளுவார் என்பதுதான் உங்களுக்கான செய்தின்னு சொன்னா எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஹalleluya. வனாந்தரத்திலே நடக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எங்க எழும்பணும், எங்க உட்காரணும்? மோசேயினுடைய ஜெபம், கர்த்தாவே எழுந்தருள். ஒவ்வொரு நாளும் மோசே ஜெபிப்ப, ஆண்டவரே எழுந்தருள். அந்த 40 வருஷம் கர்த்தாவே எழுந்தருள். மோசே அப்படி ஒரு ஜெபத்தை ஜெபித்த உடனே மேக ஸ்தம்பம் எழும்பும். கர்த்தர் மேகங்களிலே கர்த்தர் எழும்பி ஜனங்களை முன்னின்று நடத்துவார். அவர் எங்க நடக்கணும், எங்க உட்காரணும், எங்க ஹால்ட் பண்ணணும், எங்க ரெஸ்ட் எடுக்கணும், எங்க சாப்பிடணும், எல்லாத்தையும் மேகங்களிலே இருந்து கர்த்தர் தீர்மானித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர் நடப்பார். அவர் நடக்கும்போது சத்துருக்கள் சிதறுண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை வல்லமைகள் நிர்மூலமாகி அந்த ஜனங்களை கர்த்தர் அதிசயமாய் அழகாய் நடத்துவார். ஹalleluya. ஹalleluya. சோ இன்னைக்கு காலையில நான் ஒண்ணு சொல்றேன். நம்மளோட பிரச்சனையை நாமளே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நம்மளால நம்ம பிரச்சனை விட்டு வெளியில வரவே முடியாது. ஆனா எப்போ ஒருக்கா நமக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளுவாரோ அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். தங்களுக்கு முன்பாக நெஞ்சு கொண்டிருந்த கோலியாத்தை நாம சமாளிச்சிடலாம்னு சவுலோடு கூட இருந்த ராணுவத்தாரும் நினைச்சாங்க. நாம பார்த்துக்கலாம். ஆனா 40 நாளா அவங்களால எதுவுமே செய்ய முடியும். ஆனா தாவீது களத்துக்கு வந்து நின்ன போது அவனுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், இது என்னோட பிரச்சனை இல்லை. நான் எந்திரிச்சேன்னா இந்த பிரச்சனையை என்னால் தீர்த்து வைக்க முடியாது. ஆனா எனக்குள்ளே ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எனக்குள்ளே ஊற்றின அபிஷேகம் ஒன்று எனக்குள்ளே பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் கூப்பிட்டா என் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்துல இருக்கிறார். அந்த தைரியம் தாவீதுக்கு இருந்தனாலதான் கோலியாத்தை பார்த்து சொன்னா, நீ பட்டயத்தோடு கேடகத்தோடு ஈட்டியோடு என்னிடத்துல வர, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல உன்கிட்ட வரேன்னு சொல்லி எழும்பி வந்த போது தாவீது முன்னாடி நின்னா. தாவீதுக்கு முன்னாடி கர்த்தர் எழுந்தருளி இருந்தபடினாலே அன்னையோட 40 நாளா எழும்பி நின்ற கோலியாத்து கர்த்தர் எழும்பின போது கீழே தாழ விழுந்தான்னா இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் அப்படியே நடக்கும். நானும் நீங்களும் கர்த்தாவே எனக்காக எழுந்தருளும் என்று கூப்பிடுவோம்னு சொன்னேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சத்தமா ஹalleluya. சத்தமா ஹalleluya. அது எவ்வளவு பெரிய காடான சூழ்நிலையோ பள்ளத்தாக்கோ, அது எவ்வளவு பெரிய மரண இருளோ, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்னு சொன்னா நீங்க தைரியமா நடந்து போகலாம். ஏன்னா அவர் உங்களுக்காக எழுந்தருளும் போது எல்லா சத்துருக்களும் சிதறுண்டு ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாய் மாறி போவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. ஹalleluya. அவர் நமக்காக எழுந்தருளும் போது, நான் போன வாரமே சொன்னேன், அவர் நம்மளோடு கூட இருக்கிறார்னா ஒட்டுமொத்த பரலோகமும் நம்மோடு கூட இருக்கிறது. தலை
எங்க இருக்கோ வால் அங்கதான் இருக்கும். அவர் எழுந்தருளும் போது, அவர் நமக்காக செயல்படும் போது ஒட்டுமொத்த பரலோகம் என்னதான் இருக்கும். அவர் எங்கே இருக்காரோ அங்கேதான் கோடிக்கணக்கான தேவதூதர்கள், அவர் எங்கே இருக்காரோ அங்கேதான் கேருபீன்கள், சேராபீன்கள், அவர் எங்கே இருக்காரோ அங்கேதான் ஒரு நொடியில 1,80,000 பேரை சங்காரம் பண்ணி போட்ட அப்படிப்பட்ட யுத்த வீரர்களாகிய தேவதூதர்கள் கோடி கணக்கில் அவருடைய சேனையில் இருக்கிறார்கள். அவர் நமக்காக எழுந்தருளும் போது ஒட்டுமொத்த பரலோகமும் நமக்காக எழுந்தருளுகிறது. அவருடைய சமூகத்திலே ஆனந்தம் இருக்கிறது, அவருடைய சமூகத்திலே சமாதானம் இருக்கிறது, அவருடைய சமூகத்திலே இளைப்பாறுதல் இருக்கிறது. அவர் எழுந்தருளும் போது நமக்கும் சமாதானம், ஆனந்தம், சந்தோஷம், இளைப்பாறுதல் எல்லாம் நமக்கு 100% கேரண்டியா, உறுதியா நம்ம வாழ்க்கையில் இருந்தே தீரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறத இன்னைக்கு காலையில உங்க மனக்கண்களுக்கு முன்னால நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவைகளுக்கு மத்தியில நீங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில நீங்க இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நொடி உங்க மனக்கண்களுக்குள்ள உங்களுக்காக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், தன்னுடைய வார்த்தையினாலே சகலவற்றையும் ஆளுகிறவர், வியாதிகளை சொஸ்தமாக்குகிறவர், சத்துருடைய வல்லமைகளை நிர்மூலமாக்குகிறவர், நான் கர்த்தர், எனக்கு சமானமாய் வேறு யாரும் இல்லை என்று சொன்னவர், என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன், வேணுக்குனே தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்க. நான் யோசித்து பார்க்கிறேன், இஸ்ரவேல் யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பு கிட்ட தானியத்தை வாங்கறதுக்காக எகிப்துக்கு போன போது அவங்களுக்கு போறதுக்கு ஒரு வழி இருந்தது. அவங்க வந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து என்ன செய்யல, அவங்க போய் யோசேப்புடைய சகோதரர்கள் சிவந்த சமுத்திரத்தை கிழித்து கடந்து போனார்கள்னு பைபிள்ல வசனம் இல்லை. சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு தடையாக இருந்தது அப்படின்னு பைபிள்ல வசனம் இல்லை. யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது தானியம் வாங்க போகும்போது நிச்சயமாவே எகிப்துக்கு போறதுக்கு வேற ஏதோ ஒரு ஆல்டர்னேட் ரூட் வழி இருக்கு. ஆனா இப்போ அவருடைய பராக்கிரமத்தை காண்பிப்பதற்காக, தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக, தன்னுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை நிரூபிப்பதற்காக, தன்னை ஆராதிக்கிற தன்னுடைய ஜனங்களுக்கு தன்மேல் இருக்கிற வைராக்கியமும் பக்தியும் விசுவாசமும் இன்னும் அதிகமா மாறணுங்கிறதுக்காக ஒரு சிவந்த சமுத்திரத்தினுடைய கரைக்கு முன்னாடி அவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி, மோசேங்கிற ஒரு திக்குவாயை எழுப்பி நிப்பாட்டி, அவன் கையில ஒரு சாதாரண குச்சியை கொடுத்து, இந்த கோலை நீட்டா இந்த சமுத்திரம் ரெண்டா கிழிந்து போகணும்னு சொல்லி அதை கிழித்து தன்னுடைய ஜனத்தை நடத்துகிறது மூலமாய் தான் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி என்பதை காட்டினவர், நிரூபித்தவர் இன்னைக்கு காலையில் உயிரோடு கூட இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வந்திருக்கிற சில சிவந்த சமுத்திரங்கள் அது நம்மளை அழிக்கிறதற்காக அல்ல, அவருடைய பராக்கிரமம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவதற்காக, நாம் ஆராதிக்கிறவர் எவ்வளவு வல்லமை ஆனவர் என்பது நமக்கு புரிவதற்காக. அவர் எழுந்தருளும் போது அது சிவந்த சமுத்திரமானாலும், அது பெரிய எரிகோவானாலும், அது பெரிய யோர்தான் ஆனாலும், அது கண்டிப்பா நம்மளை விட்டு கடந்து போயே தீரும். நாம் அது மூடே நடந்து கடந்து ஆண்டவர் நினைச்சிருந்தா, நான் யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவர் நினைச்சிருந்தா இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தின் ஊடே நடத்தாம அப்படியே அவர்களை ஆளுக்கு ஒரு தேவதூதர்களை கொடுத்து அப்படியே அலேக்கா தூக்கி இந்த கரையிலிருந்து அந்த கரையில கொண்டு போய் நிறுத்திருக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிறவர் என்னை மரண இருளினுடைய பள்ளத்தாக்கினுடைய ஊடே என்னை நடத்தி ஜெயமா என்னை மறுக்கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தரை நான் நீங்கள் ஆராதிக்கிறோம். அவர் நமக்காக எழுந்தருளும் போது நம்முடைய தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்பட்டே தீரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. மோசே சொன்னது போல யெஷூரனுடைய தேவத்தை போல ஒரு தெய்வம் இல்லை. நான் நீங்களும் ஆராதிக்கிற இந்த கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. அதை உணர்ந்தவங்க இப்படி ஆமென் சொல்லுங்க. இந்த தெய்வத்தை போல வேற தெய்வம் இல்லை. ஹalleluya. ஹalleluya. அடிக்கடி என் அப்பாலாம் இருந்தார், சாட்சி இருந்தால் அவர் பெரிய ஒரு RSSல இருந்தாலும் கோவில் தர்மகர்த்தாவா கவர்மெண்ட் என்டோமெண்ட் போர்டில் அப்பாயின்ட் பண்ணப்பட்டு அவங்க இருந்தாங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் எங்களால் அந்த பிரகாரத்துக்கு, அந்த கருவறைக்கு வரைக்கும் போக முடியும். அங்கே அந்த தெய்வங்கள் மேலே, அவருடைய தெய்வங்கள் மேலே போட்டிருக்கிற மாலைகள் எடுத்து எங்களுக்கு போட்டு மரியாதை கொடுத்து செய்யப்படுற அளவுக்கு இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருந்து எங்கள் வீடு முழுக்க எத்தனையோ சிலைகள், வழிபாடுகளை, அம்மா கோயிலில் சாமியாடி குறி சொல்லி இதெல்லாம் தாண்டி கடந்து வந்து எத்தனையோ தெய்வங்களை, யாகங்களை, ஹோமங்களை பார்த்த என்னால் 100% கேரண்டியா உறுதியா சொல்ல முடியும், இன்னைக்கு நான் ஆராதிக்கிற இந்த இயேசுவை போல, இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் கண்டிப்பா இல்லவே இல்லை. அவரை போல ஒரு கர்த்தர் இல்லை, அவரை போல ஒரு ராஜா இல்லை, அவரை போல அவரோட ஜனங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சாமி இந்த பூமியில இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. 68வது சங்கீதம் 1வது வசனத்துல தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு
அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவன் எழுந்தருள்வார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எழுந்தருள்வார். 68வது சங்கீதம் 1ஆம் வசனம், தேவன் எழுந்தருள்வார். தேவன் என்ன செய்வாரு? அப்ப என்ன ஆகும்? அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போக. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு காலையில எனக்காக உங்களுக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும் போது நம்முடைய சத்துருக்கள் சிதறுண்டு நம்மை பகைக்கிறவர்கள் நமக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. அதான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பேசும்போது சொன்ன, என்ன தொட்டா என்ன, என் ஆண்டவரை தொட்டா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான். எனக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்தா என்ன, என் ஆண்டவருக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்தா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா நான் தான் அவர், அவர் தான் நான். அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ளே அவரோட கண்ணின் கருமணியா நான் இருக்கேன். ஆனா என்ன தொட்டாலும் ஒண்ணுதான். என்னோட தேவனாகிய கர்த்தரை தொட்டால் கர்த்தாவே எழுந்தருளும், அப்போது உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமா, என்னோட சத்துருக்கள் தான், என்னோட சத்துருக்கள் அவருக்கு முன்பதாக ஓடி போவார்கள். என்னோட சத்துருக்கள் அவருடைய சத்துருக்களும் கூட. என்னை பகைக்கிறவர்கள் அவரை பகைக்கிறார்கள். அவர் எழுந்தருளும் போது அவர்கள் எனக்கு முன்பதாக அவருக்கு முன்பதாக ஓடி போவார்கள். கர்த்தர் எழுந்தருளுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. நான் எப்போதும் அடிக்கடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரவுடி கும்பல் ஒரு இடத்துல வந்து இறங்கி அது பயங்கரமா அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் மிரட்டி கத்தியெல்லாம் வச்சு மிரட்டி அடிச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சைரனோட வந்து இறங்குற ஒரு போலீஸ் ஜீப், அதுல இருந்து இறங்கி வர்ற ஒரு உயர் அதிகாரி, அவர் கையில் இருக்கிற ஒரு சின்ன, அவருக்கு கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற கட்டுப்பாடுகளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன துப்பாக்கி, அதை எடுத்து ஒரு 4 ரவுண்ட் அவர் வானத்தை நோக்கி சுட்டா அது வரைக்கும் அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்த எல்லா ரவுடி கும்பலும் சத்தம் இல்லாம அடங்கி ஓடி போயிடும்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு அதிகாரி, அவனுக்கு இருக்கிற ஒரு சின்ன அதிகாரம், அவனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சின்ன துப்பாக்கி, அதை எடுத்து சுட்டா அங்க இருக்கிற ரவுடி கும்பல் இருந்த இடம் தெரியாம காணாம போயிரும்னா, வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்காக நம்ம வாழ்க்கையில எழுந்தருளும் போது இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்ம சபையை, நம்ம ஊழியத்தை விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருந்த சத்துருக்கள், அவருடைய கூட்டங்கள் எல்லாம் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மாத்திரம் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அந்த சிதறுண்டுங்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதத்துல ஸ்கார்பஸ்டாஸ் அர்த்தம். சிதறுண்டு, ஸ்கார்பஸ்டாஸ் அப்படின்னா அரைத்து பொடித்து பவுடராக்கி காத்துல தூற்றி விடுறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கர்த்தர் எனக்காக எழுந்தருளும் போது என்னுடைய சத்துருக்களை அவர் என்ன செய்வாரா, அரைச்சு பொடியாக்கி பவுடராக்கி காத்துல ஊதி விட்டுவாரா. அதுக்கப்புறம் தேடினாலும் அவங்க என் வாழ்க்கையில எங்க இருக்கிறாங்கன்னு கண்டு கூட குடிக்க முடியாத பிறகு அவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஈர்ப்பொருளா, இன்று நீ கண்ட எகிப்தியரை இது என்னைக்குமே என்ன செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி செயல்பட போக? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களோட நீண்ட நெடுக்காலமா உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போறார் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மாத்தோர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீண்ட நெடுக்காலம் அவங்க குடும்பத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற அடிமைத்தனத்தினுடைய வல்லமைகள், உங்களை முடிக்க நினைக்கிற சத்துருடைய கோட்டைகள், நான் விடவே மாட்டேன் உங்க கூட போராடி கொண்டிருக்கிற சத்துருடைய வல்லமைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு காலையில கர்த்தர் எழுந்தருளும் போது அது எல்லாம் அரைச்சு பொடிச்சு பவுடராக்கி அதை கர்த்தர் காற்றிலே தூச்சி விடுவார். இனி என்னோட குடும்பத்துல, உங்களோட குடும்பத்துல, நம்ம சபையில, நம்ம ஊழியத்துல அதை பார்க்கவே போறதில்லை நம்புறவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. உங்களை அழிக்க நினைச்சவங்க, உங்க குடும்பம் ஒண்ணுமில்லாம போகணும்னு நினைச்சவங்க, உங்க பிள்ளைகள்லாம் பைத்தியமாய் ரோட்ல திரிகணும்னு நினைச்சவங்க கண்களுக்கு முன்பாக அவர் உங்களோடு கூட இருக்கிறத, அவர் உங்களுக்காக வழக்காடுகிறத, அவர் உங்களுக்காக செயல்படுகிறத நிரூபிக்கும்படிக்கு இன்னைக்கு காலையில நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார்னு சொன்னா எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்லி கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாகும் 1:9 எனக்கு பிடிச்ச வசனம். கர்த்தரை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சர்வ சங்காரம் பண்ணி போடுவார். நாகும் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்துடைய 1ஆம் அதிகாரம் 9ஆம் என்ன நினைச்சீங்க ஆண்டவரை பத்தி? அவர் சர்வ சங்காரம் பண்ணி போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. சர்வ சங்காரம் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது இருக்கவே இருக்க போகிறது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க?
எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய வல்லமைகள் மணலில் சிக்கி கிடக்கிறதையும் நடு சமுத்திரத்தினுடைய ஆழங்களில் விழுந்து கிடக்கிறதையும் எத்தனை பேரால உங்க மனக்கண்கள்ல பார்க்க முடியுது? இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் நீங்க பார்க்கவே போறதில்லை. ஏனென்றால் நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை சர்வ சங்காரம் பண்ணி போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. உங்களுக்காக அவர் எழுந்தருளும் போது உங்களுடைய சத்துருக்கள் உங்களை விட்டு ஓடி போவாங்க. ஆனால் நானும் நீங்கள் இன்னைக்கு கூப்பிட போற ஆண்டவரே எனக்காக எழுந்தருள். ஹalleluya. மோசே ஜெபிச்ச மாதிரி நாமளும் ஜெபிக்க போறோம். எனக்காக எழுந்தருள், எனக்காக எழுந்தருள், ஏழையாகிய என்னை நினைத்தருள். தாவீது இன்னொரு சங்கீதத்தில் எழுதும்போது 10வது சங்கீதத்தோட 12வது வசனம், சங்கீதம் 10:12 கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதே. ஏழைகளை என்ன செய்கிறாயும்? 10:12 சங்கீதம் 10:12 கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை. எத்தனை பேர் அந்த வசனத்தை வலது கரத்தை உயர்த்தி வாசிக்கிறீங்க சத்தமா? கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை. ஹalleluya. சத்தமா ஹalleluya. உங்களை இல்லாம நான் யார்கிட்ட போவேன்? யார்கிட்ட என்னோட பிரச்சனையை சொல்லுவேன்? யார்கிட்ட என்னோட தேவையை சொல்லுவேன்? யார்கிட்ட என்னோட கடன் பிரச்சனைகளை சொல்லுவேன்? உங்களை ஒருத்தரை தவிர நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளு வேற யார் இருக்காங்க? நான் யார்கிட்ட போவேன்? கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய கையை எனக்கு நேராய் உயர்த்தும், ஏழையாகி என்னை மறந்து போகாதே. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. என்னோட தேவைகளை நான் மனுஷன்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன ஒருவேளை ஏளனமா நினைக்கலாம். எனக்காக நீர் எழுந்தருளும் சுவாமி, ஏழையாகி என்னை மறந்து போகாதே. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? ஹalleluya. ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்கப்படும். உள்ளபடியே ஏழைகளுடைய வறுமை அவர்களை என்ன செய்யும்? கலங்கப்படும். நான் எப்போதுமே அந்த 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா நிச்சயமா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அந்த வயசு என்னோட வாழ்க்கைங்கிறது ரொம்ப கொடுமையான, மிக கொடூரமான, மிக தரித்திரம் மிகுந்த ஒரு சனிக்கிழமையான ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனோங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போக முடியாம இருந்த நாட்கள், ஃபீஸை கட்ட முடியாம இருந்த நாட்கள், ஒரு நல்ல நாள்னா கூட அதுக்கு கூட ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு சந்தோஷமா சிரிக்க முடியாத நாட்கள், நினைச்சதை வாங்கி சாப்பிட முடியாத நாட்கள். அவே அந்த வயசுல கஷ்டப்படுற பசங்களை பார்த்தா அது உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்காக என்ன உதவி வேணா என்னால் இப்போ, ஏன்னா உள்ளபடியே ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ண. அதை வெளியில நின்று பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் அதை சொல்லி, ஆனால் அந்த கஷ்டத்துக்குள்ள ஜீவிக்கிற வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையானது, ரொம்ப கொடுமையானது. நம்ம ரேஷன் அரிசி சாப்பாடு ஸ்கூலில் கொண்டு போய் எல்லாருக்கும் முன்னாடி இந்த டிஃபனை ஓப்பன் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டம். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நம்மளை சுற்றி இருக்கிற வேற பசங்களுக்கு மத்தியில் அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றது எவ்வளோதான் என் அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டு அவங்க ரேஷன் அரிசி எல்லாம் பொறுக்கி மெதுவாக சாப்பிட்டு எனக்காக இருக்கிற கொஞ்சம் நல்ல அரிசியை திட்டுனோண்டா எனக்கு சமைச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்த நான் இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் ஒரு நாள் எங்களுக்காக எங்களோட தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளி எங்களை நினைத்தருளின போது இன்னைக்கு யாரும் என்ன சொல்ல முடியாது. என்னால் தைரியமா சொல்ல முடியும், என் குடும்பத்துல நான் வாழ்ற வாழ்க்கைய, என் சொந்த பந்தத்துல யாருமே வாழாத வாழ்க்கைய, நான் யாரும் கட்டாததுக்கு முன்னாடி வீடுகளை கட்டி 1க்கு 2 காரை வாங்கி இது போல எல்லாரையும் விட எல்லாருக்கும் நான் உதவிகளும் செய்திருக்கிறேன். எல்லாரையும் விட நல்ல நிலைமையில என்னோட தேவனால் எனக்காக ஏழையாகி என்னை கர்த்தர் நினைத்தருள், அவர் எனக்காக எழுந்தருளி எல்லாத்துக்கும் மேல ஊழியத்திலேயே என்னை கொண்டு வந்து சேர்த்து என்னை எல்லா விசுவாசிகளை மாதிரி நானும் ஒரு 10ஓட 11 இருக்காத படிக்க அவருக்காக எழும்பி ஏதாவது ஒன்று செய்யற இடத்துல அதையும் அந்த ஊழியத்துல ஏனோதானு செய்யாம அதையும் வல்லமை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் செய்கிற ஒரு இடத்துல ஏழையாகி என்னை நினைத்தருளி எனக்காக இந்த தேவனாகிய கர்த்தர் செய்திருப்பார்னா எனக்கு செய்தவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்னைக்கும் அசைகிறவர் தான். அவர் இன்னைக்கும் கண் இருக்கு, இன்னைக்கு அவர் காது இருக்கு, இன்னைக்கு அவர் செயல்படுகிறவர். அப்படியே ஏழைகளாகிய உங்களையும் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளி உங்களுக்காக உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளி. எத்தனை பேர் கைகளை தட்டும் போது வெள்ளி அவரோடது, பொண்ணு அவரோடது, கோடிக்கணக்கான வைர சுரங்கங்களுக்கு அதிபதி நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் ஏழைகளாகிய உங்களை அவர் மறக்கவே மாட்டார்.
அவர் ஐஸ்வர்யவானா இருந்தும் அவர் தரித்திரராய் மாறினார். யாருக்காக? எனக்காக. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? எனக்காக ஒருத்தர் பூரண ஐஸ்வர்யம் உள்ளவர், எனக்காக ஒருத்தர் தரித்திரரா மாறிட்டார்னா அவருக்காக நான் ஐஸ்வர்யமா மாறித்தான் ஆகணும். ஏன்னா எனக்காகத்தான் அவர் தரித்திரமாவே மாறி இருக்கார். இன்னைக்கு காலையில இதுவரைக்கும் இருந்த நம்முடைய தரித்திரத்தினுடைய கட்டுகள் எல்லாம் இன்னையோட என் குடும்பத்தை விட்டு உங்க குடும்பத்தை விட்டு போகட்டும். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலைக்கட்டும். நம்ம தலைமுறையிலே யாரும் வாழாத வாழ்க்கையை நாம இங்க வாழ ஆரம்பிப்போம். இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஊழியத்தை, இதுவரைக்கும் யாரும் பண்ணாதத நாம பண்ணுவோம். நம்ம குடும்பத்துல நாம இருந்த ஜாதியில நாம அதை செய்ய முத ஆளா இருக்கும். ஆனா நாம அதை ஆண்டவருக்காக கொடுக்கிறவர்களாகவும் என்ன செய்யணும்? ஒரு பக்கத்துல நாம இருக்கணும். நாம ஆண்டவருக்கு கொடுக்கும் போது நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதாகவும் இல்லை, நான் கொடுத்தா எனக்காக ஏதாவது ஆண்டவர் தருவார் அப்படின்னும் இல்லை. என்ன கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறார், என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் அழிஞ்சு போக வேண்டியவன், நான் உயிரோட இருக்கேன். அவர் எனக்கு தந்ததுல இருந்து ஏதாவது திரும்ப என்னோட தேவனாகிய கர்த்தருக்கு நான் தரேன்னு உள்ளத்தினுடைய ஆழத்துல இருந்து கொடுத்தா நம்மளை கர்த்தர் கண்டிப்பா கைவிடவே மாட்டார். ஏழைகளாகிய நாம ஒருவேளை நம்ம ஏழையா பிறந்திருந்தாலும் ஏழையா கண்டிப்பா சாகவே மாட்டோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றாங்க? நம்ம பிறக்கும் போது ஏழையா பிறந்திருக்கலாம். நிச்சயமா நம்ம கண்ணை மூடும் போது நம்ம ஏழையா இருக்க போறது இல்லை. நம்ம அனாதையா பணம் இல்லாம காசு இல்லாம நம்ம செத்தா நம்மளை சுத்தி ஒருத்தர். ஆனா நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், என்ன கர்த்தர் செல்வ செழிப்புல வச்சிருப்பார். எங்க வீட்டுல ஒரு மரணம்னாலும் சரி, எங்க வீட்டுல ஒரு கல்யாணம்னாலும் சரி, எங்களை சுத்தி ஆள் இருப்பேன். ஏன்னா எங்க பணம் இருக்குதோ அங்க ஆட்டோமேட்டிக்கா ஈ மாதிரி மனிதர்கள், அந்த மாதிரி என்னோட தேவனாகிய கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். ஒருவேளை நான் ஏழையா பிறந்திருக்கலாம், கண்டிப்பா என் வாழ்க்கை முடியும் போது நான் ஏழையா இருக்க போகிறது இல்லை. நான் ஒருவேளை கையை கட்டி வேலை செய்யற நிலைமையில குடும்பத்தினுடைய பின்னணியில வந்திருக்கலாம். ஆனா என் வாழ்க்கை முடியும் போது நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கிறவனா என்னோட தேவனாகிய என் காலகாலமா கடன் வாங்கிய குழப்பத்தனம் பண்ண குடும்பத்துல நான் பிறந்திருக்கலாம். ஆனா நான் கடன் கொடுக்கிற இடத்துல என்னோட தேவனாகிய கர்த்தர் என்ன வெப்பா. என்னுடைய தேவன் எனக்காக எழுந்தருளும் போது எத்தனை பேர் அவர் எனக்காக எழுந்தருள்வார்? ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுப்பி இன்னைக்கு காலையில ஓ ஹல்லேலூயா உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா உம்மை உள்ளத்தினுடைய ஆழத்துல இன்னைக்கு நான் நிறைய பேசுறதுக்கு பதிலா நம்ம நிறைய ஜெபிக்கலாமே. நமக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளுகிற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அது வரைக்கும் நமக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளும், அது வரைக்கும் நமக்கு இருந்த எல்லா போராட்டங்களும் அவர் எழுந்தருளும் போது, அவர் எழுந்தருளும் கர்த்தர் நமக்காக ஒரு மனுஷன் இல்ல. நான் இன்னைக்கு காலையில உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர் ஒரு மனிதன் அல்ல, ஒரு சாதாரண ஒரு மத குருவை பத்தி இல்ல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், சமுத்திரத்துடைய ஆழங்களை அறிந்து வைத்திருக்கிறவர், ஓ பூமி மணலை மரக்காலினாலே அளந்து வீசினவர், அவரை இன்னைக்கு காலையில உங்களுக்கு பேசுறேன், அவரை இன்னைக்கு காலையில உங்களுக்கு சொல்றேன். நீர் வந்தார் கண்ணீரும் களிப்பாய் மாறிடும், வண்ணாந்திரமும் வட்டாந்தரையும் செழிப்பாய் மாறிடும். நீர் வந்தார் கண்ணீரும் களிப்பாய் மாறிடும், வண்ணாந்திரம் வட்டாந்தரையும் செழிப்பாய் மாறிடும். ராஜ்யம் இயேசுயா, ராஜ்யம் இயேசுவே, ராஜ்யம் இயேசுவே, ராஜ்யம் இயேசுவே, ராஜ்யம் உடைந்த உள்ளங்களே ராஜ்யம் வரணும், தேடிடும் உள்ளங்களே
எப்ப எங்க ஊழியக்காரர் இந்த ஊரை விட்டு ஓடுவார், எப்போ இங்க வந்துட்டு இருக்கிற ஜனங்களாம் இங்க வரத நிப்பாட்டி வெளியில போவாங்கன்னு பார்க்கறதுக்காக 10-11 வருஷமா சத்துருக்கள் கண்ணி வச்சு சுத்தி சுத்தி வர்றாங்க. இவ்வளோ செஞ்சோம், இவ்வளோ எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனத்திற்குள்ள நம்ம எவ்வளோ செஞ்சோம், எவ்வளோ நெருக்கத்தை எல்லாம் உழைத்து நம்ம மனப்பூர்வமாய் நின்று செய்கிறோம். எங்களுக்கு இருந்தாலும் இல்லாம போனவன் கர்த்தர் போதும் நின்னோமே. எங்க எதிரிகளை பார்த்து சிரிச்சிடாதபடி, அவன் கையில மேல ஓங்கி விடாதபடி எழுந்தருளும் சாமி, எழுந்தருளும், எழுந்தருளும். அன்னைக்கு யோசுவாவுக்கு சொன்னீங்களே, உன்னை எல்லாரும் கேவலமா பார்க்கறாங்களா, இவன் தான் ஊரில்லாத அதிசய ஊழியம் பண்றாங்க, இவன் ஒருத்தன் தான் மோசேக்கு உண்மையா இருக்கிறவனா, பெரிய மோசே மோசேன்னு ஒரு பின்னாடி சுத்திக்கிட்டு வித்த காட்டிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப பண்றாங்கல்ல சொன்னாங்களா? ஓ, நீ ஒருத்தன் தான் ஊழியம், நீ பண்றது நாங்களா ஊழியம் இல்லையா, நீ பண்றது தான் ஊழியம். யோசுவா கிட்ட ஆண்டவர் சொன்னார், யோசுவா தைரியமா இரு. இந்த மோசே கூட எப்படி இருந்தனோ அப்படி உங்களோட நான் இருந்து உன்னை பார்த்து உன்னை யாரெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உன்னை நான் மேன்மைப்படுத்தி உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னோட நான் இருக்கிறேன்னு நான் காட்டுறேன்னு சொல்லுகிறேன். உன்னதமானவரே, என்னுரை வீடம் நீதானே. உன்னதமானவரே, என்னுரை வீடம் நீதானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை
இந்த கூட்டத்துக்குள்ள இத்தனை நெருக்கி இவன் வரணுமா? 12 வருஷமா சுத்தம் உள்ளத்தையும் அழைச்சும் சுகமாகல. இன்னைக்கு மாத்திரை இவளுக்கு சுகம் கிடைச்சிருந்தான்னு நான் தவழ்ந்து வந்த போது என் மேல மிதிச்சவங்க தான் என்னை பார்த்து சொன்னாங்க இதெல்லாம் தாண்டி உங்க வஸ்திரத்துடைய ஓரத்தையாக தொட்டா எனக்கு ஒரு சுகம் கிடைச்சதாங்க. நானே சர்ச்சுக்கு வர்றேன், அதுக்கு தானே செடிக்கிறேன், அதுக்கு தானே இத்தனையும் தாண்டி ஆண்டவரே என்ன தவழ்ந்து வரும்போது என்னை நான் நடக்க முடியாம, எந்திரிக்க முடியாம, சிரிக்க முடியாம, துணி கூட எடுத்து உடுத்திக்க முடியாம பலனில்லாம போய் நின்ன போதெல்லாம் என்னை கேவலமா பார்த்து மிதிச்சவங்களை எல்லாம் பாருங்க. உங்க வஸ்திரத்தினுடைய ஓரத்தையாக தொட்டா எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிடாதான்னு வந்திருக்கிறேன். நீங்க என்ன கையில விட்டீங்கன்னா, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னா, இந்த நேரத்துல நீங்க ஒரு அற்புதம் செய்யலைன்னா, ஐயோ நான் தவழ்ந்து 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 பலனில்லாத நேரத்திலே நான் பண்ணின உபவாசம், நான் பண்ணின ஜெபம், நான் போட்ட முழக்கம் இதெல்லாம் கேவலமா பார்த்து பிசாசோட சாட்ட தூதர்கள் சிரிக்கிறதோடு மாத்திரமல்லாம என் அழிவுக்காக காத்திருக்கிற என் சத்துருக்கள், என் பிராண சிநேகிதனும் குனிந்தாலும் மக்களாக தூக்கியது மாதிரி எனக்கு விரோதமா தூக்க காத்திருக்க என் சொந்தக்காரனுக்கு முன்னாடி எல்லாம் என்னை கைவிட்டாதீங்க. நான் தவழ்ந்து 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 ஒரு ஓரமாக எனக்கு கிடைச்சாதான் நான் வந்தேன். என்னை கைவிட்டாதீங்க. இந்த வீட்டுக்குள்ள அத்தனை பேர் என்ன பேசி விபச்சாரின்னு சொல்லி என்ன கேவலமா பேசுறாங்க. எல்லாருடைய பேச்சையும் தாண்டி, எல்லாருடைய அவமானப்படுத்துதலையும் தாண்டி உங்க பாதத்துல உட்கார்ந்து எங்கிட்ட இருக்கிற தைலத்தை உங்க காலில் ஊத்தி உங்களை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணுதான் எனக்கு முடியும், ஆராதனை ஒண்ணுதான் என்னால செய்ய முடியும், ஜெபம் ஒண்ணுதான் என்னால செய்ய முடியும், துதி ஒண்ணுதான். இது தவிர எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு கொடுத்ததே நீங்க. நான் வாழ்க்கை இல்லாம கிடந்தது இல்லை. நான் இதுதான் என்கிட்ட இருக்குது. இதை கொடுத்து உங்களை துதிச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது என் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களே இவளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா என்னன்னு சொல்ற மாதிரியான நிலைமையில இவங்க முழுக்க முன்னாடி என்ன வெட்கப்படுத்திடாதீங்க, என்ன வெட்கப்படுத்திடாதீங்க. தேசம் முழுக்க பஞ்சமா இருக்கு. இந்த ஈசானுக்கு இப்ப போய் இடம் வாங்கணுமா, இப்ப போய் கல்யாணம் பண்ணணுமா, இப்ப போய் வீடு கட்டணுமா, இப்ப போய் இதை செய்யணுமா, அதை செய்யணுமா, இப்ப போய் விதை விதைக்கணுமா, என்ன கேவலமா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவரே நான் விதைக்கும் போது எனக்காக எழுந்தருளி, ஓ இந்த 100 மடங்காக அறுக்கும்படிக்கு நீ எனக்கு செய்யலைன்னா, ஆண்டவரே எதிரி கை ஓங்க விட்டுறாதீங்கப்பா, எதிரி கை ஓங்க விட்டுறாதீங்க, எதிரி கை ஓங்க விட்டுறாதீங்க. ஆண்டவரே கை ஓங்க விட்டுறாதீங்க. ஆண்டவரே நான் பண்ணின தப்பெல்லாம் மன்னிச்சு, ஓ எனக்காக மனஸ்தாபப்பட்டு இறங்கு சுவாமி. ஓ என்னை மன்னிச்சு எனக்காக எழுந்து என் நிலைமை, என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கப்பா. எழுந்தருளும் சுவாமி, எழுந்தருளும் ஆண்டவரே. நீர் வந்தால் கண்ணீரும் களிப்பாய் மாறிடும். வனாந்தி வெட்டாந்தரை செழிப்பாய். நீர் வந்தால் கண்ணீரும் களிப்பாய் மாறிடும். வனாந்திரம் வெட்டாந்தரை செழிப்பாய். நான் இங்க முடிக்கிறேன் இந்த ஆராதனையை, இந்த கூட்டத்தை. ஆனா நீங்க இங்க முடிச்சிடாதீங்க, நானும் இங்க முடிச்சிருக்கிறேன். அவர் எழுந்திருக்கிற வரைக்கும், அவர் அமர விடாதபடி நீங்க வீட்டுக்கு போவீங்களோ, நீங்க என்ன செய்வீங்களோ, அவரை அமர விடாதபடிக்கு அவரை எழுந்திருக்க பண்ண உங்க சத்தத்தால. ஞாயிற்றுக்கிழமை நான் அவங்களோட பேசினேன். உங்க சத்தத்தால் அவரை கைது பண்ணி நிப்பாட்டு. அவர் நகரக்கூடாது. அவர் நின்று அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி இந்த பத்தினை கத்தின எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கு சொல்லு.
அவர் எனக்காக எழுந்தருள்றமா செய்ய வேண்டியது உங்களோட என்னோட ஜெபத்திலே வீட்டுக்கு போய் ஜெபிப்போம். எழுந்தருள் சுவாமி, இந்த கல்யாண காரியத்தில் எழுந்து, இந்த வீட்டை கட்டுற காரியத்தில் எழுந்து, எங்க சபைக்காக நாங்க வாங்க முயற்சி செய்யற இடத்தினுடைய காரியத்தில் எழுந்து, என் கணவனை ரட்சிக்க, என் மனைவியை ரட்சிக்க, என் மகனை மகளை ரட்சிக்க எழுந்து, ஒரு வேலை கிடைக்க எழுந்து, சம்பள உயர்வு கிடைக்க எழுந்து, வாழ்க்கை செழிப்பாய் மாற எழுந்து. இந்த வீடியோவை ஆஃப்லைன்ல பார்க்க போற தேவ பிள்ளைகள் கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து எழுந்தருள், எனக்காக எழுந்தருள் சுவாமி. என் கேன்சர் கட்டி மறைய எழுந்தருள், என் கர்ப்பத்தில் எனக்கு ஒரு பிள்ளை உண்டாக எழுந்தருள், என் குடும்பத்திலே புதிய காரியங்கள் உருவாக எழுந்தருள், எழுந்தருளும் என்று கூப்பிடுங்க ஆண்டவரே. அவர் எழுந்தருளும், எல்லா பிரச்சனைகளும் மாறி மடங்கி, எல்லா வனாந்தரமும் செழிப்பாய் மாறி, எல்லா கண்ணீரும் தெளிப்பாய் மாறி, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் கர்த்தர் சமீபமாகவே இருக்கிறார். திக்கற்றவர்களை, விதவைகளை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. He never leaves his people. இந்த பூமியிலே மனிதர்கள் நம்மளை தள்ளலாம், நம்மை தள்ளாத தேவன். ஓ, நம்முடைய வேதனைகளை, கண்ணீரை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதவர் இந்த காலங்களில் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்ம மறந்துட வேண்டும். மனிதர்கள் தன்னுடைய வாசல்களை அடைச்சிருக்கட்டும், நமக்காக எழுந்து இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அங்க மறந்துடாம அவரை கூப்பிட்டுட்டே இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய துதியிலே, எங்களுடைய ஆராதனையிலே பிரியப்பட்டிருக்கிற எங்களுடைய தேவனாகிய கர்த்தர், இந்த காலை வேளையிலே எங்களுக்காக நீங்கள் எழுந்தருளி இருக்கிறீர். நாங்கள் உம்மை அமர விட போகிறதா இல்லை, நாங்கள் தொடர்ந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்க போகிறோம். நீங்க எங்களுக்காக செயல்படுகிற தேவனாக இருக்கிறீர். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமா எங்க சபைக்கு வர சாந்தி டீச்சர், அவங்களுடைய சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில இருக்கிற அவங்களுடைய சரீர பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்காக கர்த்தர் இந்த காலை வேளையிலே எழுந்தருளுவீராக. அவருடைய பலவீனத்தினுடைய வல்லமைகளை நுறுக்கி போட்டு சரீரத்திற்கு சுகத்தை கொடுக்க கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக, ஊழியக்காரர்களுக்காக, உடைய பிள்ளைகளாக எங்களுக்காக எழுந்தருளி கர்த்தர் செயல்படுவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமா என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.